வெல்கம் டு A2K சமையல். பொதுவாக எல்லாருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்குன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் தி பெஸ்ட். ஈவினிங் பசிக்கும் போதோ இல்லைனா டீ காஃபி குடிக்கும் போதோ வச்சு சாப்பிடலாம். சிம்பிளான முறுக்கு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது என் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? முறுக்கு மாவு செய்யறதுக்கு முதல்ல உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு நல்லா செவுக்க வறுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வரங்க, அப்போ தான் ஈவனாக செவந்து வரும். இப்போ வறுத்த உளுந்த பருப்பை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அடுத்தது 1/4 கப் ஆஃப் உடச்ச கடலையை மிக்சி ஜாரில் போட்டு அதுவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச உளுந்த பருப்பையும் உடச்சக்கடலை பவுடரையும் ஜலிச்சிக்கலாம். மாவு செய்யறதுக்கு 2 கப்ஸ் அரிசி மாவு, 1/3 கப் உளுந்த மாவு, 1/4 கப் உடைச்சக்கடலை மாவு, 1/2 கப் தேங்காய் பால், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 2-3 சிட்டிகை பெருங்காயத்தூள். முறுக்கு மாவு சேர்க்க முதல்ல ஒரு பவுலில் 2 கப்பு அரிசி மாவு, உளுந்த மாவு, உடைச்சக்கடலை மாவு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பாலை விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு பிசைஞ்சுக்குங்க. எனக்கு 1.5 கப் தண்ணீர் தேவைப்பட்டது. மாவு கலந்தோடனே உடனே முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப நேரம் மாவு ஊறக்கூடாது. நெக்ஸ்ட்டு முறுக்கு புழியிற குழலில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் முறுக்கு புழியும் போது ஈஸியாக ஒட்டாமல் வரும். ஜெலிகண்டியை திருப்பி போட்டு அதில் பிழிகிறேன். ஒரு சின்ன தட்டை திருப்பி போட்டு அதில் பிழிகிறேன். உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே வெறும் ஈஸியான மெத்தட் தான். சில பேர் எண்ணெயில் டைரெக்டாக பிழிவாங்க. அது கையில் எண்ணெய் பட்டதுக்கு அதிக சான்சஸ் அதிகம். இதமாதிரி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப். அது மட்டும் இல்லை, பர்ஃபெக்டான ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கரண்டியை எண்ணெயில் விட்டுருங்க. இது செய்யும்போது ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். கடாயில் போட்ட முறுக்கு செவந்து வந்தோடனே ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.